அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கு வேல்மாறல் அதிகமாக படிச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கந்த கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் இந்த மாதிரி தான் முருகப்பெருமானுக்கு நம்மெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இந்த கலியுகத்திலே முருகப்பெருமான் நம்மளுக்கு இந்த வேல்மாறலை அருளை செய்திருக்கிறார். இது இன்னைக்கு ரொம்பவே எல்லா பக்கமும் பரவி எல்லாரும் வேல்மாறல் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடியேன் 48 நாள் வேல்மாறல் படித்த முருகப்பெருமானுக்கு நான் ஒரு வேண்டுதலை வச்சு 48 நாள் எனக்கு இது நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லி படித்தேன். ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு கிடைச்சிது. ஆனால் நான் வேண்டுனது எனக்கு நடக்கலை. நான் ரொம்ப வருத்தப்பட்ட, முருகா ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி. இது ஏன் இப்படி நடந்தது? பூஜை முறைகளை எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணணும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வேண்டுனது நடக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கோயிலில் சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அந்த பிரகாரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த அந்த தம்பதி சொன்னாங்க, அவங்க கணவன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ நாள் கால் கெடு வச்சு எதுவும் செய்யாதே அப்படின்னு. அது என்னமோ முருகப்பெருமானே எனக்கு உணர்த்தின மாதிரி இருந்துச்சு. முருகன்கிட்ட நம்ம வேண்டும்போது நாள் கால் கெடு வச்சு அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உண்மையிலையுமே அப்போ தான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் கட்டி ஆள்கின்ற இறைவன் நம்ம ஒரு மானிட பிறப்பு. நம்ம போய் இறைவனுக்கு நாள் கால் கெடு வைக்கிற அளத்துக்கு நம்ம பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். சரி, நம்மளுக்கு இது இப்படி நடக்கலை, நம்ம நாள் கால் கெடு வச்சு படிக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதை இந்த மக்களுக்கு சொல்லணும். அவங்களும் நிறைய பேர் நம்பிக்கையோடு படிப்பீங்க. முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இறைவனுக்கு நாள் கால் கெடு வைக்காதீங்க. உங்களுடைய ஒரு வேண்டுதல் முருகன் இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்னா முருகன் காலை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அப்பா இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு படிக்கிறேன். இதில் என்ன இன்னல் வந்தாலும் சரி, நீ எனக்கு நல்லதையே செய்து கொடு முருகான்னு சொல்லிட்டு முருகன் திருவடியை சரணடைந்து விட்டு ஒரு நெய் விளக்கோ இல்லை ஒரு நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைத்து காலையில் நீங்கள் குளிச்சுட்டு தொடர்ந்து இதை படிச்சுக்கிட்டே வாங்க. நாள் கால் கெடு எதுக்குமே வைக்காதீங்க. இந்த நாள் கால் கெடுவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். நம்ம வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா, வள்ளலாறு அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதின்னு சொல்லியிருப்பார் வள்ளல் பெருமான். ஜோதி வடிவம் தான் இறைவன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். அந்த ஜோதியோடவே இரண்டர கலந்தார் வள்ளல் பெருமான். இன்றைக்கும் இந்த கலியுகத்திலே சான்றிதழாக அவருடைய சீவகாருண்யம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க அப்படின்னா, அம்மா தீப சுடர் தான் நம்ம இறைவனா நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நம்ம ஏன் சிலைகளை வழிபடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பார் பழைய படத்தில். அருமையான பாட்டு, கண்ணதாசன் எழுதிய இந்த பாட்டு. இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான், இறைவன் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் அப்படின்னு பாடியிருப்பார். எவ்வளோ ஒரு அருமையான பாட்டு தெரியுங்களா? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சும்மாவெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு உருவ வழிபாட்டை கொடுத்து தெய்வம் இப்படித்தான் இருக்கும், முருகப்பெருமான் இப்படித்தான் இருப்பார், அம்பாள் இப்படித்தான் இருப்பாங்க, சிவன் லிங்க வடிவமாகத்தான் இருப்பார், விநாயகப் பெருமான் யானை தலையோடு தான் இருப்பாருன்னு நம்மளுக்கு எல்லா ஒரு தெய்வங்களுடைய முகத்தை காட்டி செய்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம முதல்ல தலை வணங்கி நன்றி சொல்லணும். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி, மாபெரும் இறை சக்தியை நம்மளுக்கு உணர்த்திய இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் செய்திருந்தால் இந்த முருகப்பெருமானை நம்ம நினைக்க முடியும். கண்டிப்பாக நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த முருகப்பெருமானை நம்ம நினைக்கவே முடியும். இந்த வேல்மாறலை படிங்க. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் மகா சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நம்மளுக்கு அருளை செய்திருக்கிறாரு. நம்ம படிக்கிறப்போ இதில் நம்மளுக்கு புண்ணியமும் கிடைக்கும். இதில் நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டுவதை வேண்டும் வண்ணம் முருகப்பெருமான் நம்மளுக்கு தந்தருள்வார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டீங்கனாலும் சரி, அதுக்கு நாள் கால் கெடு வச்சு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டாம். அது உகந்ததாக இருக்காது. இது விரதத்துக்கும் பொருந்துமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதத்துக்கான ஒரு வீடியோவை நான் அப்புறமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். விரதம் வேறு. இப்போ நம்ம 48 நாள்
மண்டலம் வச்சு நம்ம படிக்கிறது வேறு. இறைவன்கிட்ட போய் நம்ம அது ஒரு கட்டளை போடுற மாதிரி. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நான் 48 நாள் உனக்கு இதை படிக்கிறேன், எனக்கு இதை நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது இறைவனுக்கு நம்ம கட்டளை இடுற மாதிரி. அதனால அது எனக்கு நடக்கலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்படி படித்து பாருங்கள். நாள் கால் கெடு வைக்காமல் இறைவன்கிட்ட நீங்கள் படித்து பாருங்கள். முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.